வழக்கறிஞர்கள் அற்பமான காரணங்களுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவது ஏற்கத்தக்கது அல்ல என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. வழக்கறிஞர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நீதிமன்ற பணி புறக்கணிப்பு ஒருபோதும் தீர்வாகாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. அற்ப காரணங்களுக்காக நீதிமன்ற புறக்கணிப்பா என்று வழக்கறிஞர்களுக்கு உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்கிட கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் அடிக்கடி பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் வழக்கறிஞர்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்கில் வழக்கறிஞர்கள் அற்பமான காரணங்களுக்காக பணி புறக்கணிப்பில் ஈடுபட ஏற்கத்தக்கதல்ல நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். வழக்கறிஞர்கள் தான் நீதிமன்றத்தின் அதிகாரிகள், அவர்கள் நீதி வழங்கும் அமைப்பின் பங்குதாரர்கள். அவரோடு இல்லாமல் நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. நீதி வழங்கும் அமைப்பில் நீதிமன்றத்துக்கு அவர்களுடைய மிக முக்கியமானது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். நியாயமற்ற பணி புறக்கணிப்பு தீர்வாக உரிய அதிகாரி அணுகி பிரச்சனைகள் தீர்வான வழக்கறிஞர் முன்வர வேண்டும் என உயர் மதுரை அமர்வு கூறியுள்ளது. நெல்லையை சேர்ந்த வழக்கறிஞர் ஜி உயர்ந்த மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தார். அதில் தான் நெல்லை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தொழில் செய்து வருகின்றேன். நீதிமன்றத்தில் வழக்கறிஞருக்காக வழக்கறிஞர் சங்கம் செயல்பட்டு வருகிறது. எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் செயலர் தலைவர் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்கள் இருந்து வருகின்றனர். மேலும் சங்க பெரும்பாலும் நீதிமன்ற சட்டத்துக்கு புறம்பானது. சில நீதிமன்றத்தில் காவல்துறை மருத்துவ நடக்கும் தடை கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியம் மத்திய கிளாட் அமர்வு முன்பாக விசாரித்து வந்தது. அப்பொழுது வழக்கறிஞர் நீதிமன்ற புறக்கணிப்பு குறித்து ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல்வேறு கண்டனங்களை பதிவு செய்துள்ளது. வழக்கறிஞர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நீதிமன்ற பணி புறக்கணிப்பு ஒருபோதும் தீர்வாகாது. அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரச்சனை தீர்வான வேண்டும். அதுவே சரியான முறையாகும். சட்ட தொழில் உன்னதமான தொழில். மேலும் வழக்கறிஞர்கள் சாதாரண ஊழியர் போல் கிடையாது. வழக்கறிஞர் நலன் நீதிமன்ற பாதுகாப்பை பாதுகாக்க கடமைப்பட்ட என கூறி மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.